ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் ரேங்கிங்கில் 129 ரீச் பண்ணியிருக்கோம். பட் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன மேட்ருனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரேட்டிங்ஸ் 4.2 குட் குவாலிட்டி அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். பட்டு இதில் என்ன மேட்ருனா இங்கே பாருங்கள், எஸ் சைஸ் போனோம்னா கீழே பாருங்கள், டெலிவர்ட் ஃபுல்ஃபில்டு பை பார்வை 3.8 ரேட்டிங் 4 இயர்ஸ் வித் ஃப்ளிப்கார்ட்டுன்னு காமிக்குது. கீழே 4.2 வெரி குட்னு காமிக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் போனால் யாரோ ஒருத்தர் நம்ம ரேட்டிங்கை நம்மளுடைய ரேங்கிங்கை யூஸ் பண்ணி தலைவர் பைபாஸ் பண்ணியிருக்காரு. நல்லா தெளிவாக ஃபுல்ஃபில்டு பை டான்ஸான்னு வருது. நம்மளோட ரேட்டிங்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேங்கிங் 129 ரீச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு ஸ்மார்ட்டாக விளையாண்டுருக்காங்க. அதாவது எஸ் சைஸில் மட்டும்தான் நம்மளோடது காமிக்குது, நம்மளால் சேல் பண்ண முடியுது. எம் சைஸு எல் சைஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனி தான் காமிக்குது. இதில் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் ட்ரேட்மார்க் எடுத்து வச்சுருக்கோம், ட்ரேட்மார்க் கொடுத்தாலும் நாட் வெரிஃபை ஆக மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான், இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்ல ஐடியா இருக்குல்ல. அதாவது நீங்கள் வந்து டாப் 1 ரீச் பண்ணால் கூட ஈஸியாக யார் வேணாலும் பைபாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே நடந்ததில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஒருவேளை உங்கள் யாருக்காச்சும் நடந்திருந்தால் அதை பற்றி கீழே கமெண்ட்டில் போடுங்க. சிவன் வீடியோ பாய்.